அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னின் மணிமொழி ப்ரோவோட ஒரு ப்ராடக்ட்டை வந்து இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இது என்ன ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Zebronics Zeb Lark அந்த ஒரு இயர்ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இயர்ஃபோன் கிடையாது, இது வந்து ஒரு நெக் பேண்டு. அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆச்சு இது கைக்கு வரதுக்கு. சொல்லப்போனால் ஒரு அமேசானில் ஒரு மாதம் கழிச்சு ஒரு ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் அந்த ஒரு ப்ராடக்ட்டு. பட் வந்து இப்போ அந்த ப்ராடக்ட் போய் பார்த்தா அரைவிங் டுமாரோன்னு போட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. சரிங்களா? ஓகே காய்ஸ், இது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹795. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா அமேசான் லிங்க், ஃப்ளிப்கார்ட் லிங்க் போத்மே பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா பொன்னின் மணிமொழி ப்ரோக்கு வந்து இந்த நான் டெடிகேட் பண்ணுறேன். இதோட வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த எல்லா ஃபேமிலிக்குமே வந்து நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், நீங்கள் எதிர்பார்த்த Zeb Lark Neckband பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே டக்கராக இருக்குது. ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட், எந்த ஒரு டூப்ளிகேட் கிடையாது. ஏன்னா வந்து பேக்கிங்லேயே பார்த்தாவே கண்டுபிடிச்சலாம். இப்போ வந்து நான் இது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வேறு லெவலுங்க. பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ், நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அவுட்டர் கேஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட் நான் படித்து சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வந்து ரேபிட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு லெவலுங்க. உண்மையாலுமே 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு சார்ஜ் நிற்கும். சரிங்களா? ஃபுல் டைம், அதாவது ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 17 மணி நேரத்துக்கு பிளேபேக்கு டைம் சார்ஜ் நிற்கும். சரிங்களா? இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹1400 போட்டிருக்காங்க. மேட் இன் சைனா. சரிங்களா? இந்தியன் பிராண்டுன்னு போட்டிருக்காங்க, பட் வந்து மேட் இன் சைனா. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 கலரில் அவைலபிள் இருக்குது. கிரே, ப்ளூ, ஆரஞ்சு. சரிங்களா? ஆரஞ்சு தான் நினைக்கிறேன். 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம பாருங்கள். ஸோ காய்ஸ், இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. நெட் பேண்ட், டியூவல் பேரிங், அதாவது அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா 2 டிவைஸையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் பேண்டில் வந்து நீங்கள் பேர் பண்ண முடியும். கால் ஃபங்க்ஷன் இருக்குது. மேக்னெட்டிக் இயர்ஃபோன், அதை பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக்காக ஒட்டும் இல்லை, அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடுச்சு. ஸோ வந்து மீடியா / வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து வால்யூமை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதோட டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 mm சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து ஒரு ஹியூஜ் பேஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதை நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஓகே கைஸ், இப்போ அப்படியே நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அதோட பிராண்டை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மாசா கெத்தா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்றைக்குமே உங்களுக்கு தான். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ காய்ஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது இருங்க, இது அப்படியே சைடில் வைக்கிறேன். நல்லா இருக்கா? உண்மையிலுமே ஒரு வாவ் சொல்லலாம். சரிங்களா? கண்டிப்பாக ஒரு வாவ் சொல்கிற அளவுக்கு தான் இது வந்து பேக்கிங் கொடுத்துருக்காங்க. நல்லா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பெட்டர் ட்ரை, நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஹெட்ஃபோனை வெளியே வச்சிட்டேன். ஸோ பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே காமிச்சிடுறேன். ஸோ அப்படியே வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ கைஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஹெட்ஃபோனை சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து இது தேவையில்லை, இது கீழே விழுந்துகிட்டே இருக்கும், பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை வச்சுருவோம். ஓகே, இப்போ நினைச்சு. ஸோ இதோட சார்ஜ், அதாவது நெக் பேண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட சார்ஜிங் அதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதோட சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து 2 செட் ஆஃப் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம், மேக்ஸிமம், மீடியம். சரிங்களா? மொத்தம் 3 செட்டு. அதாவது ஒரு செட் இதுக்குள்ளேயே, அதாவது இந்த ஒரு நெக் பேண்டில் இருக்குது. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக் பேண்டை தான் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் வந்து ஒரு லென்த்தான ஒன்று இருக்குது. ஸோ வந்து எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். சரிங்களா? எம் சைஸு, எல் சைஸு, எஸ் சைஸு எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஒயர் குவாலிட்டி உண்மையிலுமே அமேசிங்காக இருக்குது. ஒரு நைலான் கோட்டிங் மாதிரி இருக்குது. சரிங்களா? நைலான் அந்த ஒரு ரோப் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுதாங்க உண்மையுமே நைலான் கோட்டிங் மாதிரி இருக்குது. இதில் ரைட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தேடிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், எங்கேயுமே ரைட் லெஃப்ட் மென்ஷன் பண்ணல. ஸோ வந்து பட்டன் இருக்கிறத வந்து நீங்கள் ரைட் சைடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து வியர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ காய்ஸ், உண்மையுமே காதுக்கு ஃபிட்டாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து நல்லா வியரபிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லுக் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சரிங்களா? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த ஒயர்லாம் இப்படி திரியாக இருக்குன்னா அது கொஞ்சம் டைம் எடுப்புக்கு உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும். சரிங்களா? ஸோ புதுசாக இருக்காட்டி அப்படி இருக்குது, அதெல்லாம் நோ இஷ்யூஸ், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
ஸோ இதோட பட்டன் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒரு எல்இடி நோட்டிஃபிகேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட் ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதோட சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜிங் தான், நம்ம வந்து ஒரு சி டைப்போ அந்த மாதிரி கிடையாது, ஒரு நார்மலான ஒரு மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, வந்து இப்போ உங்களுக்கு பேசிக்கானதை வந்து ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக, பட் வந்து ப்ரூஃப் கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ப்ளே பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து இப்போ வந்து நான் இதை டேர்ன் ஆன் பண்ணுறேன், ஒரு மைக் வந்து ஒரு ஸ்பீக்கரை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதாவது மாற்றி போட்டேன்னு நினைக்கிறேன் இருங்க. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் டேர்ன் ஆன் பண்ணுறேன், அதாவது பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். Zebronics for life அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் வந்து நான் பேரிங் பண்ணுறேன். ஸோ கைஸ் உண்மையிலுமே 1795 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படி டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சமயம். இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்ன சாங் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1001 பிஜிஎம் போடுறேன், ஏன்னா வந்து அது இன்னுமே என்னை விட்டு போகலை. ஸோ வந்து அதை நான் போட்டு இப்போ உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். அவைலபிள் டிவைஸில் இன்னுமே டிடெக்ட் ஆகலை, பட் வந்து டேர்ன் ஆன் பண்ணேன், பட் வந்து இது பேரிங்க்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, டிடெக்ட் ஆகிடுச்சு, ஜெப் லார்க் அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ வந்து இப்போ நான் அதை பேரிங் பண்ணுறேன், இப்போ வந்து பேரிங் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அக்செப்ட் கேட்குது, நான் இப்போ அக்செப்ட் கொடுக்குறேன், அக்செப்ட் கொடுத்துட்டேன். ஸோ வந்து இப்போ நான் வந்து ப்ளே பண்ணட்டுமா. சவுண்டு வேறு லெவல், சவுண்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. பேஸ் பார்த்தீங்கன்னா ஏவரேஜ் பேஸ் இருக்குது. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு 800 ரூபாய்க்கு இது ஒர்த்துங்க, உண்மையிலுமே நல்ல ஒரு ஒர்த்து, வேறு லெவலே. நீங்கள் இதை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம் காய்ஸ். இது ஒரு பெஸ்ட்டு ஒரு நெக் பேண்ட் தான் சரிங்களா. ஒரு 800 ரூபாய் பட்ஜெட்டுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்த்து சரிங்களா. ஸோ காய்ஸ் இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து நான் இப்போ வந்து சார்ஜிங் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சார்ஜ் ஏறுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவோம். நானும் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறேன். இது வந்து ரொம்ப அட்டாச்சாக கொடுத்துருக்காங்களா, அதை வந்து இது ஓப்பன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது ரொம்ப குட்டி கேபிளாக இருக்குது, இது வேணாங்க பெரிய கேபிளே போடுவோம். ஸோ இப்போ போட்டு வந்து இதை நான் சார்ஜ் கனெக்ட் பண்ணுறேன். எங்கேயாச்சும் நோட்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இது ப்ளூ கலரில் கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் இதை விட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் ஆட்.